சைலண்ட் எராலேருந்து ஆரம்பித்த சினிமா இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் விஷுவலில் இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்தோம். சங்கீதத்துக்கு முக்கியத்துவம் கொண்டு வந்தவங்களோட பங்கு நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்பவே அதிகம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஆரம்ப காலங்களில் பியு சின்னப்பாவாக இருக்கட்டும் சரி, தியாகராஜ பாகவதராக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன், அதுக்கப்புறம் இந்த தலைமுறைக்கு அப்புறம் இப்போ புதுசாக ஒரு தலைமுறை, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் பார்க்கப்பட்ட தலைமுறை எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னக்கிளிங்கிற ஒரு படத்தில் ஒருத்தர் அறிமுகமாறாரு. அன்னக்கிளிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகி இப்போது ஆல் ஓவர் வேர்ல்டு வரைக்கும் இசைஞானிங்கிற ஒருத்தரோட பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அதுதாங்க இவர். இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம். ஸோ இந்த கொண்டாட்டத்தில் இப்போ வரைக்கும் மக்களுக்கு எந்த அளவுக்கு அவருடைய இசையால் அவர் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காருங்கிறது தான் இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இங்கே இருக்க பப்ளிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்க போகிறோம். ராஜா சாரோட மியூசிக்கில் அவ்வளோ என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அவரோட மியூசிக்கை கேட்டால் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுங்கிறத பற்றி தான் இப்போ நாங்கள் கேட்க போகிறோம். இளையராஜா வாஸ் a great, நம்ம நாட்டுடைய மெட்ரோ சூப்பர் ஸ்டார் அவர். ராஜா தான் தலைவர்னா ஸ்பீடு தான் சார். அவர் மாதிரி ஒரு லெஜெண்ட் திரும்ப நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. அவர் மாதிரி யாருமே பாட முடியாது, இனிமேல் பாடுறதுக்கு யாரும் வர முடியாது. நல்ல புண்ணியமா இசை இளையராஜா மாதிரி எவனும் வர முடியாது தமிழ்நாட்டில். இளையராஜா ஒரு இசை கடவுள் தான். அவர் பாட்டு குரல் கேட்டாவே போய் உட்காந்து பார்க்க வேண்டியது. இளையராஜா நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான். அவரோட அந்த பழைய பாடல்களை பீட் பண்ண ஆளே கிடையாது இப்பயுமே. இளையராஜா தவிர வேற ஆளையும் பாட முடியாது. இளையராஜா மியூசிக்கை அடிச்சுக்க முடியாது. என்னோட இசை கடவுள்னா இளையராஜான்னு சொல்ல. ஒரு பாட்டு பீட் பண்ணவே முடியாது. ரொம்ப மிஸ் பண்றோம். இந்த ஒரு தூக்கத்தில் கூட அந்த சாங் கேட்டால் கூட ரொம்ப பிடிச்சிரும். இட்ஸ் ரியலி லெஜெண்ட். ராஜா தான். இளையராஜா என்னைக்குமே இளையராஜா தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இளையராஜா பாட்டுனா எதை சொல்லுவீங்க? கடவுள் கவிதைகள். பணக்காரன் பாடல் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. அன்னக்கிளியிலேருந்து நான் ரசிகர் வரேன். எல்லா பாடல்களுமே பிடிக்கும். ஹவு டு நேம் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் ஒன்று இருக்கு, அது எனக்கு ரொம்ப அடிக்ட். இளையனில் பிடிக்கிறது எவ்வளோ படம் டக்குன்னு நீங்கள் கேட்கும்போது எந்த படம் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு இது வருது நமக்கு. தாரத்தை பட்டத்தில் பண்ணார், அது கூட கொஞ்சம். அன்னக்கிளி படத்தில் பாடின பாட்டுகளும் 16 வயதில். இந்த மன்றம் அந்த தென்றலுக்கு அந்த பாடு பிடிக்கும். கரகாட்டக்கார படத்தில் அந்த மாங்குயிலே பூங்கில பாட்டம் சூப்பராக இருக்கும். கராட்டக்காரன்ல மாங்குயில பூங்குயில. தளபதி படத்தில் இந்த ராக்கம்மா தட்டு கையை தட்டு இந்த படம்னு சொல்றதோட அவர் குரல் கேட்டாவே நம்மளுக்கு உகார தோணும். அந்த பாட்டு கேட்கறது அங்கே நின்றுட வேண்டியதான். சோழ பசுங்கிலேயே சொந்தமுள்ள பூங்குடி அப்படின்னு ஒரு பாட்டு அந்த ராகத்தில் படிச்சுப்பாரு. தென்றல் வீசும்போது அந்த பாட்டு. தென்றல் அந்த அன்னைக்கிளி உன்னை தேடி அந்த பாட்டு நல்லா இருக்கும். அக்னி நட்சத்திரம் அதில் வர சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மௌன ராகம் படத்தில் அது நிலவே சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல ஆகுமா. தீ வச்ச மல்லிகை மொட்டு அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. மச்சான பாத்தீங்களா பாட்டு? முதல்ல கேட்ட இளையராஜா பாட்டு அன்னக்கிளி தான். கரகாட்டக்காரன்ல மாங்குயில பூங்குயில சரியான பாட்டு. ரொம்ப பிடிச்சப்ப அம்மா நான் சும்மா இல்லைடா. காட்டு வழி போன புள்ள கவலைப்படாதடி. என்னை தாலாட்ட வருவாள் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவேன். அந்த பாட்டு நான் சின்ன கொஞ்ச படத்தில் ஒரு சின்ன கிளி வண்ணக்கிளி சொல்லலாம். அலைகள் ஓய்வதில்லை. அவர் வாய்ஸில் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நித்தநெல்லீஸ்வரர் ஒரு பாடல், ஒரு செந்தாழம் பூவில் வந்தாடு. அம்மாவின் அழைக்காத உயிரிலே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென்பாண்டி சீமையில தேரோடும் நீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ. சரி, இப்போது ராஜா சார் நிறையா விதமான சாங்ஸ் போட்டிருக்காரு. அதில் உங்களுக்கு ஃபோக் சாங்ஸ் பிடிக்குமா இல்லாட்டி மெலடி சாங்ஸ் பிடிக்குமா? அவர் சாங்ஸ் மெலோடி தான். மெலோடி அடிச்சுக்க முடியாது அவரது. எனக்கு ரொம்ப பிடிச்சது சோக பாட்டு தான். சோகமான பாட்டுனா பிடிக்கும். கருத்துள்ள மாடல் தான் ரொம்ப லைக் பண்ணுவோம். ரொம்ப மெலடி சாங்கு ரொம்ப விருப்பமான பாடலாம். அது 90% இந்த இளையராஜா பாடல்கள் அதிகம் விரும்பி தாலாட்டு பாடல், அது அம்மா சம்மந்தப்பட்ட பாடல், அது காதல் சோக பாடல், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பாடல் எல்லாம் பிடிக்கும். தாயை பற்றி பாடுறது, சகோதரி பற்றி பாடுறது, நல்ல லவ் சாங்ஸ், நாட்டுப்புற பாடல்கள். மெலோடி சாங்காக இருக்கும், மனசுக்கு இதமாக இருக்கும். அம்மா சாங் மெலோடி சாங்ஸ்லாம் பிடிக்கும். அம்மாவுடைய பற்றி சொல்கிற சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப விரும்பி பிடிக்கும். நந்தந்த நந்த நந்தம் நந்த நந்தம் தந்த நந்தம் நந்தம் தனந்தம் என்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை.
திம்மி தத்தான் தத்தரகடதாம் தக்க திம்மி தத்தி தத்தான் தத்தரகடதாம் தக்க திம்மி தத்தான் தத்தரகடதாம் தக்க திம்மி திந்தான் தத்தரகடதாம். இப்போ சின்ன வயசுலேருந்து நீங்கள் நிறைய இளையராஜா பாடல்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ இளையராஜா பாடல்கள் கேட்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வரும்? மனசுக்கு இன்பமாக இருக்கும் ஒரு பாட்டு கேட்டால். எந்த ஒரு கவலையும் இருந்தால் அந்த பாட்டு கேட்டால் இதுவாகிடும். மனசு வந்து ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நான் ஒரு பாட்டை கேட்டாலே ஒரு அந்த கஷ்டமே போயிடும். நிம்மதியாக இருக்கும், தூங்குறதுக்கு கொஞ்சம் தாலாட்டு மாதிரி இருக்கும். இளைய சாங்கில் எல்லா சாங்கும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இளைய சாங்கெல்லாம் நைட்டில் விரும்பி கேட்பேன். அவர் பாட்டை கேட்கும்போது ஃபுல் ரிலாக்ஸேஷன், மனசில் இருக்கிற எல்லா பாரமும் இறங்கிடும். அவ்வளோ தாலாட்டு சம்மந்தப்பட்டதும் சரி, மெலடி சாங்ஸ், லவ் ஃபெயிலியர் இருந்தாலும் சரி, அம்மா பற்றி இருந்தாலும் சரி, அவருடைய மியூசிக்கில் பாட்டு கேட்டோம்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். இளையராஜாவுடைய பாட்டுன்றது வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி அவர் சாப்பாடு, சைடு எஃபெக்ட்ஸே வராது. சாப்பாடு கூட தேவையில்ல, ஒரு பாட்டை கேட்டு தூங்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மழையிலையும் நாங்கள் இளையராஜா சாங் போட்டோன்னா ஒர்க்கு எங்களுக்கு செய்கிறது எப்படின்னே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு டைம் போகிறதே தெரியாது அவரோட சாங் கேட்டால். மனசுக்கு இதமாக இருக்கும், நமக்கு வாழ்வியில் ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கும். அவர் பாடல் கேட்டாலே நமக்கு தன்னையை மறந்து அவர் ஞாபகமே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கி வந்துடுவார். எங்களுக்கு வந்து சீரியலை விட எங்களுக்கு ரொம்ப பாட்டு இளையராஜா பாட்டு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நைட்டில் போனால் எங்களுக்கு இளையராஜா பாட்டு நாங்கள் விரும்பி பார்ப்போம். மனசுக்கு ஒரு இதாக இருக்கும். அவருடைய இசையை கேட்டாலே வந்து அந்த கவலைகள் அப்பவே ஏதோ ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அவருடைய பாடல் என்னென்ன டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அவர் பாட்டை கேட்டால். நைட் டைமில் வந்து அந்த சாங் போட்டு கேட்டால் நம்ம நல்லா ஆட்டோமேட்டிக். நான் நிறைய வாட்டி தூங்கியிருக்கேன். டெய்லி நைட் அதை கேட்டு தான் தூங்குவேன், ரொம்ப நல்லா இருக்கும். அவர் பாட்டு கேட்டால் நல்லா தூக்கம் வரும். ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சும் காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே உன்னை தேடுது. இளையராஜா அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருங்கண்ணா. அவர் நீடோடு வாழணும்னு சொல்லிட்டு இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் மூலியமாக நானும் அவருடைய வாழ்த்து நல்லா இருந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன்பா. ஹாப்பி பர்த்டே இளையராஜா சார். ஃபெஸ்டிவலில் எங்களுக்கு அவருடைய வாழ்த்துக்கள். ராஜா சார் பாட ஒரு நாள் கேட்கணும். He will become greater in the world. That's what my wish for him. இளையராஜா சாருக்கு பிறந்த நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவர் இன்னும் 100 வயசு இதே மாதிரி பாட்டு எல்லாம் நல்லா எழுதணும். இன்னும் நீடோடி பல ஆண்டுகள் வாழணும் அவர். ஏன்னா இப்படி ஒரு மனுஷனை வந்து நம்ம வந்து இழக்கக்கூடாது. இன்னும் பல வருஷங்கள் இருக்குன்னு நல்லபடியாக இருக்கணும்னு வாழ்த்துக்கு. 100 ஆண்டுகளுக்கு மேலே அவர் பாடிட்டே இருக்கணும். பாடிட்டே இருந்தாலும் அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருக்கணும். ஹாப்பி பர்த்டே ராஜா சார். ஹாப்பி பர்த்டே ராஜா சார். நல்லா இருப்பார் அவர் நல்லா இருக்கணும். இன்னும் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்ல வாழ வேண்டும். இளையராஜா பெருநாள் வாழ்த்துக்கள். எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இளையராஜா அவருக்கு. இளையராஜா அண்ணன் அவர்களுக்கு எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்றும் இன்று போல் என்றும் பல்லாண்டு வாழணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 100 வருஷம் 1000 வருஷம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அவர் இன்னும் பல பாடல்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவர் இன்னும் நல்லா இருக்கணும்.